அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவனுடைய படைப்பிலே எல்லா உயிர்களும் ஏதோ ஒரு பயனுக்காகத்தான் இந்த பூமியிலே வந்து தோன்றின என்ற கோட்பாட்டை பல தொன்மையான சமயங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. மனித பண்பாட்டு வரலாற்றிலே பல்வேறு வகையாகவே ஒவ்வொரு உயிரும் படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் என்று பொது அடிப்படையிலே எடுத்துக்கொண்டால் உலகின் ஒவ்வொரு பிரதேசத்திலும் வாழக்கூடியவர்களுடைய உயரம், அவர்களுடைய உடல் எடை, நிறம், அவர்களுடைய உருவ அமைப்பு இவைகளெல்லாம் வெவ்வேறுபட்டதாய் இருக்கின்றன. சரி, ஒரு நாட்டுக்குள்ளே என்று எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அங்கேயும் கலாச்சார, மொழி, இன வேறுபாடுகளாலேயும் அவரவர்களுடைய அந்த மரபு சார்ந்த மாற்றங்களாலேயும் உடலமைப்பு முதலியவற்றிலே பேதங்கள், வேறுபாடுகள் இருந்துதான் வந்திருக்கின்றன. ஆனால் இவை எல்லாம் இறைவன் கொடுத்தது என்ற எண்ணத்தோடே இவற்றிற்குள்ளே அவரவர்களுடைய உடலமைப்பு, நிறம் முதலியவற்றாலே வேறுபாடு பாராமல் எல்லோரையும் ஒரே சீராக வைத்து கொண்டாடுவது, அவர்களை அந்த நிலையிலேயே நடத்துவது என்பதுதான் பண்பட்ட மனித பழக்கமாக இருக்க முடியும். மனித சமுதாயத்தில் பண்பட்ட நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் போட்டி, பொறாமை, வேறுபாடுகள் இவற்றையெல்லாம் மறந்து அன்பும் அந்த அன்பு சார்ந்த ஒரு வாழ்க்கையும் தான் நம்மை நல்ல நிலைக்கு உயர்த்தும் என்பதை உணர்ந்தவர்களாக அதையே எல்லோரிடமும் பார்த்தும் பாராட்டியும் வருபவர்களாக இருத்தல்தான் ஒரு நல்ல சமுதாயத்திற்கான முன்னெடுப்பாய் அமையும். அப்படி அல்லாது பல்வேறு காரணங்களாலே மனிதர்களில் சிலர் தங்களுடைய எண்ணப்போக்கினாலே, அவர்களுடைய பார்வையிலே இருந்த வேறுபாடு என்ற குற்றத்தினாலே இனத்தின் அடிப்படையிலும் நிறத்தின் அடிப்படையிலும் மக்களுக்குள்ளே வேறுபாடு பார்த்து பாகுபடுத்தி இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று வேறெந்த குற்றமும் செய்யாமல் பிறப்பளவிலே தங்களுக்கு வாய்த்த உடலமைப்பை வைத்து அவர்களுக்குள்ளே வேறுபாடு பேசி வந்தார்கள். இப்படி வேறுபாடு பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் பன்னெடுங்காலமாக இருந்து வந்து சென்ற சில நூற்றாண்டுகளிலே அது உச்சத்தை அடைந்து உலக நாடுகளில் சில வெள்ளை நிறத்தை உடையவர்களெல்லாம் உயர்குடி பிறப்பாளர்கள் என்றும், அப்படி அல்லாது மாநிறமும் கருமை நிறமும் கொண்டவர்களெல்லாம் குலத்தாலும் பிறப்பாலும் தாழ்ந்தவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு வழக்கம் ஏற்பட்டுவிட்டது. இந்த நிலையிலே கருப்பின மக்களாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் பிறப்பளவிலேயே எங்களை விடவும் தாழ்ந்தவர்கள் என்று எண்ணும் போக்கு சில நாட்டினுடைய அரசியல் காரணத்தோடு சேர்ந்து அவர்களுடைய கலாச்சார பண்பாட்டு காரணம் போலே அமைந்து அதை கொண்டு மனித சமுதாயத்திலே பாகுபாடுகளை ஏற்படுத்தி அதை கொண்டு அரசியல் ஆதாயமும் பார்த்து வந்தார்கள். அதிலேயும் உலக நாடுகளிலெல்லாம் ஆப்பிரிக்கா கண்டம் இப்படிப்பட்ட கொடுங்கோன்மைக்கு ஆளாகி இருந்த காலம். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இதுபோன்ற வேறுபாடுகள் அரசினுடைய வழக்கமாகவே ஆக்கப்பட்டு ஆட்சியாளர்கள் அதை வழிமொழிந்தும் முன்னெடுப்போடும் நடத்தி வந்த ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில்தான் எல்லாவற்றையும் சரி செய்து நிறத்தாலும் இனத்தாலும் மக்கள் வேறுபாடு பார்த்து அவர்களை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பிரித்து பார்ப்பது அறிவுடைமை ஆகாது என்பதை உலகிற்கு உணர்த்த வேண்டி இறைவனாலேயே அனுப்பப்பட்டவர் போலே ஒருவர் தோன்றினார். அவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய அந்த போராட்டம் நிறைந்த வரலாறு நமக்கு என்ன படிப்பினையை தருகிறது என்பதை பற்றித்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். ரொஹில்லாஹ் மண்டேலா என்பவரை பற்றித்தான் இன்று நாம் பேச இருக்கிறோம். இந்த பெயரினுடைய இரண்டாவது பாதி நாம் எல்லோரும் அதிகம் கேட்டது மண்டேலா என்பது. இவர் யார்? இவருக்கு இந்த பெயர்தான் இயற்பெயரா? இதையெல்லாம் பற்றி முதலிலே அறிந்து கொள்ளுவோம். ஆம், நீங்கள் நினைத்தது போலே நாம் பேசவிருப்பது நெல்சன் மண்டேலா என்ற உலகளவில் பிரபலமடைந்த அந்த ஆளுமையை பற்றித்தான். ஆனால் பிறப்பிலே அவருக்கு தாய் தந்தையர்கள் வைத்த பெயர் ரொஹில்லாஹ் மண்டேலா என்பது. 1918ஆம் ஆண்டு ஈஸ்ட் கேப் எனப்படும் பகுதியிலே ஆப்பிரிக்கா கண்டத்திலே பிறந்த இவருடைய தந்தையாரினுடைய அரவணைப்பில் சிறுவயதை கழித்தார். இவருடைய தந்தையாரோ தெம்பு இன பழங்குடியின மக்களுக்கு அரசராக இருந்தவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிலே நல்ல அதிகாரம் படைத்தவர். ஆனாலும் சிறு வயதிலேயே கிட்டத்தட்ட ஒரு 12 வயது ஆகியிருந்த போதே தன் தந்தையை இழந்து விட்டார். தந்தையை இழந்த சோகத்தை மறைப்பதற்கு அப்போது தங்கள் வீட்டருகே இருந்த பெரியவர்களோடு அதிகம் நேரம் செலவழித்து வந்தார். அவர்கள் சொல்லக்கூடிய வரலாறு, அவர்களுடைய வீரம் நிறைந்த போர்க்கள நினைவுகள் இவற்றையெல்லாம் கேட்டு வளர்ந்தவருக்கு எப்போதும் இந்த உறுதியோடு கூடி போராடும் குணம் இளமையிலேயே வித்திடப்பட்டது.
அது அவரோடே சேர்ந்து உள்ளூர வளர்ந்து ஆலவிருட்சமாய் வளர்ந்து நின்றது. அந்த இளம் வயதிலேயே போராட்ட குணத்தை எடுத்துக்கொண்ட நெல்சன் மண்டேலாவிற்கு பெயர் மாற்றம் அவருடைய பள்ளிப் பருவத்தில் நடந்தது. அப்போதிருந்த வழக்கத்தின்படி ஆங்கில மொழி பயிற்றுனராக இருந்த ஆசிரியை ஒருத்தி இவருடைய இயற்பெயரை உச்சரிக்க முடியாததாலே நெல்சன் என்று பொதுவாக ஒரு பெயரை சூட்டினார். அப்படி வந்ததுதான் இவருக்கு நெல்சன் மண்டேலா என்ற பெயர். இவருடைய தந்தையார் பேரிலே நல்ல அபிமானம் கொண்டிருந்த அந்த பகுதியின் அரசர் இவரை தன்னுடைய செலவிலே கல்லூரி படிப்பை தொடங்கும்படியாக சொல்லி அனுப்பினார். ஆயினும் கல்லூரியிலே இளங்கலை படித்து வந்த காலத்தில் மாணவர் கூட்டமைப்பின் மூலமாக முன்னெடுக்கப்பட்ட ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டதாலே இவரை கல்லூரியிலிருந்து விடுவித்தனர். இவர் கல்லூரியிலிருந்து வெளியேறி அரசரை பார்ப்பதற்கு வந்தபோது இத்தனை தூரம் சொல்லி அனுப்பியும் கல்லூரி படிப்பை வீணடித்து விட்டாயே என்று அரசர் கோபப்பட்டதோடு உனக்கு இப்போதே நான் திருமணம் செய்து வைத்து விடுகிறேன் என்றும் பயம் காண்பித்தார். அத்தனை சிறு வயதிலே திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராக இல்லாத இருந்த நிலையில் மண்டேலா அவர்கள் அரசருடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டாம் என்று எண்ணி தன்னுடைய இருப்பிடத்தை காலி செய்து கொண்டு ஓடி ஒளிந்தார். மீண்டும் தன்னுடைய பல்கலைக்கழகத்திற்கே சென்று அங்கே தன்னுடைய கல்வியை தொடர்ந்தார். ஆனால் அவருடைய நாட்டமெல்லாம் சட்டப்படிப்பின் மேல்தான் இருந்தது. சட்டம் படித்தால்தான் இங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை அக்கிரமங்களை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முடியும் என்று எண்ணினார். சட்ட போராட்டத்திற்கு தானே ஒரு வழக்கறிஞராக இருந்துவிட்டால் உண்மையின் பக்கம் தான் நிற்க முடியும் என்று நம்பினார். அதற்காக வேண்டிய முன்னெடுப்புகளை கொண்டு அவர் சட்டக்கல்லூரியில் சேர்ந்து சட்டம் பயின்றும் வந்தார். பயிலும் காலத்திலேயும் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சவால்கள் இவற்றையெல்லாம் மதிநுட்பத்தோடே எதிர்கொண்டு சட்டப்படிப்பை நிறைவு செய்தார். 1940-45களில்தான் ஆப்பிரிக்கா நாட்டில் வெள்ளை கருப்பின மக்களுக்கிடையே வேறுபாடுகள் எல்லாம் அரசாலேயே விதியாக்கப்பட்டு அது வழிமொழியப்பட்டு அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக திணிக்கப்பட்டு வந்த காலம். இதை எதிர்த்து பல்வேறு கூட்டமைப்புகளும் அங்கே உருவாயின. அதிலே ஒன்றுதான் ஆப்பிரிக்கா நாட்டிற்கான காங்கிரஸ் கட்சி. அதிலிருந்து கிளைத்த கட்சி போலே தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு காங்கிரஸ் கட்சியை தோற்றுவித்தார்கள். இந்த இரண்டு கட்சிகளுமாக சேர்ந்து கருப்பின மக்களுக்கு எதிரே அங்கே நடந்த சூழ்ச்சிகள், அவர்கள் பேரில் சுமத்தப்பட்ட வரிகள், அவர்களுக்கு எதிராக அங்கே புனையப்பட்ட வழக்குகளையெல்லாம் எதிர்த்து போராடத் தொடங்கினார்கள். இவர் பயின்ற சட்டப்படிப்பு முழுக்க முழுக்க கருப்பின மக்களுக்கு எதிராக புனையப்பட்ட வழக்குகளிலே ஆஜராவதற்காகவே பயன்பட்டு வந்ததை பார்த்த ஆங்கிலேய அரசு இவருக்கு வழங்கி வந்த சட்ட நிபுணருக்கான அங்கீகாரத்தை ரத்து செய்தார்கள். இதனால் இன்னும் கோபம் கொண்ட நெல்சன் மண்டேலா அதே நேரத்தில் மன உறுதியை அதிகப்படுத்திக் கொண்டு இனிதான் போராட்டத்தை நாம் இன்னும் அதிகமாக முன்னெடுக்க வேண்டும் என்று பார்த்தார். இப்படி எதிர்த்திசையிலே செல்லாது மக்களுக்கான நன்மைக்காக வேண்டி தன்னுடைய பலத்தையெல்லாம் ஒன்று திரட்டினார். அரசியல் சார்போடு தான் இவர்களை எதிர்க்க முடியும் என்பதை அவர் தீவிரமாக நம்பினார். அதற்காக வேண்டி எத்தனை போராட்டங்கள் ஒவ்வொன்றையும் பட்டியலிட்டு பார்த்தால் பல முறை மாநாடுகள் கூட்டுவதும் மக்களை சென்று பார்த்து அவர்களிடம் பேசுவதும் இவருடைய வீராவேசம் நிறைந்த அந்த உரையை கேட்டு மக்கள் அதில் இருக்கும் நியாயத்தை ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளேயும் ஒரு போராட்ட மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுவதும், எந்த நிலையிலும் ஆயுதம் ஏந்தாமலேயே போராட வேண்டும் என்று அண்ணல் காந்தியடிகளைப் போலேயே இவருடைய எண்ணமும் இருந்தது. இவையெல்லாம் பார்த்து சிறுக சிறுக 1950-60களிலே இவர் தனிப்பெருமை நிறைந்த ஒரு மக்கள் தலைவராக உருவாகினார். இதே நேரத்தில் நாட்டை விட்டு தப்பித்துச் செல்வதற்காக வேண்டியும் இன்னும் சில வழக்குகளிலும் இவர் கைது செய்யப்பட்டு பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார். அதிலிருந்தெல்லாம் ஒவ்வொரு நிலையிலும் சட்ட ரீதியாக வெளியேறி லண்டன் நகரத்திற்கு சென்று அங்கேயும் படித்து பயன்பெற்று அங்கே இருந்து வந்த வாழ்க்கை முறை, அங்கே வழக்கில் இருந்த சட்டங்கள் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு நம் நாட்டிலே இதுபோன்ற ஒரு சட்டமெல்லாம் ஒரு அமைப்பு ஏற்பட வேண்டும் என்ற ஆசையோடு மீண்டும் வந்தார். வந்தவர் இங்கே அந்த காலத்தில் 1980களிலே நடைபெற்றிருந்த மாற்றங்களை அறிந்து கொண்டு இனிதான் அரசியல் முன்னெடுப்பு இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு பான் ஆப்பிரிக்கன் காங்கிரஸ் என்ற பெயரிலே ஆப்பிரிக்காவினுடைய அத்தனை பகுதிகளிலிருந்தும் சிறுக சிறுக ஆட்களையும் சிதறி கிடந்த கட்சிகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து நம் இன மக்களுக்கான விடுதலையை முன்னெடுக்க வேண்டும் என்பதிலே தீர்மானமாக விளங்கினார். 1980களின் இறுதியிலே வெள்ளையர்களுடைய அந்த அரசு, ஆங்கிலேய அரசு அங்கே சிறுக சிறுக சிறுபான்மையினராக மாறி வந்தது.
அந்த நிலையில் அவர்களை எதிர்த்து இவர் இன்னும் களமாடி 1993 நாளிலே உலகமே கண்டு வியக்கும் விதமாக நோபல் பரிசு பெறும் அளவிற்கு உயர்ந்தார். இவருடைய அரசியல் முன்னெடுப்புகள் எல்லாம் அகிம்சை வழியிலும் போராட்டம் என்று கொண்டாலும் அது அறவழியிலான போராட்டமாக இருக்கும்படியாய் இருந்ததை உலகமே கண்டு கொண்டாடியது. இவருடைய 76வது வயதிலே முதல் முறையாக ஓட்டு போடும் உரிமையை வென்றிருந்தார். அப்போது இவரே தேர்தலில் நின்று ஆப்பிரிக்கா நாட்டினுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்தலில் நிற்கும் போதே இவருடைய உரையிலே ஒரே ஒரு முறை 5 ஆண்டுகள் மட்டும்தான் நான் ஜனாதிபதியாக இருப்பேன் என்று கொடுத்த வாக்குறுதியை தான் ஜனாதிபதி பதவியை அடைந்த பிறகு சரியாக நிறைவேற்றினார். 1999 ஆண்டு வரை ஆட்சி செய்துவிட்டு ஆட்சிக்கட்டிலிருந்து இறங்கி அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு வழிவிட வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொண்டிருந்தார். வாழ்ந்த ஒரு வாழ்க்கையிலே தான் கொண்டிருந்த கொள்கைகள் கோட்பாடுகளிலே சிறிதும் சமரசம் செய்து கொள்ளாது மன உறுதியோடு, ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் நமக்கு செய்த தீங்கை நாம் அவர்களுக்கு செய்யக்கூடாது என்ற எண்ணத்தோடேயே செய்து வந்தார். அபார்த்தைட் should not be fought by apartheid. அதாவது இனவெறியை எதிர்த்து நாம் செயலாற்றுவதற்கு இனவெறியையே ஆயுதமாக கொள்ளக்கூடாது என்பதை அடிப்படை கோட்பாடாக கொண்டு விளங்கிய இவர் நிச்சயமாக இறைவனாலே அனுப்பப்பட்ட இறைதூதர் என்று சொன்னாலும் மிகையில்லை. ஆப்பிரிக்கா என்ற அந்த ஒரு கண்டமே இவருக்கு கடமைப்பட்டிருப்பது போலே அந்த நாட்டிற்கு இந்த நூற்றாண்டிற்கான மனிதராக இவர் உயர்ந்தார். உலக நாடுகளெல்லாம் இவருடைய கொள்கைகளையும் இவர் வாழ்ந்த வாழ்க்கையையும் இன்றும் கொண்டாடக்கூடிய சிறப்போடு புகழடம்பு எய்தினார். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.